ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா ஆவி பறக்கிற சுட சுட சாஃப்டான இட்லியும், அதுக்கப்புறமா அதுக்கு மேட்சிங்காக என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி சூப்பு தான் வச்சுருக்கேன். இந்த டொமேட்டோ சூப்புக்கு வந்து கொஞ்சோண்டு துவரம்பருப்பு போட்டு நிறைய தக்காளி போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் கொடுத்தோம்னா அது நல்லா வெந்துடும். தக்காளி வந்து இப்போ 1 கிலோ 20 ருபீஸ் தான் விற்கிது. இதுக்கு முன்னாடி 40 60லாம் கூட விற்றுட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இது ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருப்பேன். இதுக்கான ஒரு பவுடருக்கு பாருங்கள். கொத்தமல்லி வந்து அதுவும் இப்போது நல்லா சீப்பாக 10 ரூபா தான் இது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பட் கருவேப்பிலை வந்து இப்போ கொஞ்சம் டிமாண்ட் தான், கருவேப்பிலை கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த ட்ரை ரோஸ்ட்டில் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது அந்த பட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, பட்டை, சோம்பு, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கிராம்புன்னு சொல்லுவாங்கள்ல, லவங்கம், அது அப்புறம் கொஞ்சம் தனியா, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த குட்டி மிக்ஸி ஜாரில் அதை வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக பவுட்ரு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த பிரிஞ்சி இலை போட்டு இதை தாளிக்கணும். அதை இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கல அதை போட்டு இறக்கிட்டு அதை இஞ்சி பூண்டு போடுறோம் பாருங்கள். அதுக்கப்புறமா நல்லா இந்த ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி போட்டோம்னா நம்மளுக்கு தக்காளி சூப்பும் இந்த மாதிரி நல்ல சூடான ஆவி பறக்கிற இட்லியும் ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ இது நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி இப்போது கொஞ்சம் குளிர் சீசன் மாதிரி தான் இருக்குது இப்போது. ஸோ இது காலையில் இந்த மாதிரி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்களும் இதை நல்லா சாப்பிடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர்நூன் நம்ம வீட்டில் லன்ச்சு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கேரட் நேற்று நான் காமிச்சேன் இல்லையா யூடியூப் ஷார்ட்ஸில், கேரட் பீட்ரூட்டு, அந்த கேரட்டு அதெல்லாம் பீன்ஸு அதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் வச்சுருக்கேன். இறக்கும்போது பாருங்கள், அது எப்பயுமே நான் இறக்கும்போது பெருங்காயத்தூள் அப்போ தான் போடுவேன். கொத்தமல்லி போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த சுடு தண்ணி எதுக்கு பாயில் ஆகுதுனாக்கா, இந்த அவரைக்காய் இருக்குல்ல, அவரைக்காயில் வந்து பொரியல் பண்ணுறதுக்கு டபுள் பீன்ஸ், இந்த டபுள் பீன்ஸை வந்து ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீக் வச்சுருந்தது தான். இதில் வெங்காயம், தக்காளி, கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுட்டு, வெங்காயம், தக்காளி, பூண்டை நல்லா வதக்கிட்டு, அவரைக்காவும் போட்டு நல்லா வதக்கிடணும் லேசாக. அதுக்கப்புறமா இந்த தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டே நம்ம இதை வதக்கிறதுனால இப்போ பச்சை தண்ணி ஊற்றோம்னா அது டெம்பரேச்சர் லோவாகிட்டு நம்மளுக்கு வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொரியல் பண்ணும்போது பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு பாயில் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதை ஊற்றும்போது நல்லா அந்த டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு பேலன்சிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இறக்கும்போது இதுலேயே நான் நல்லா பூண்டு தட்டி போட்டிருக்கேன். இந்த பக்கம் ரைஸ் பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு ஃபைனல் டச் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.